எப்படி ஐயாவுக்கு இவ மேல கோபம் வரும்? இவளத்தான் மருமகளாக்கிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரே. இவதான் அதை புரிஞ்சுக்காம முரண்டு பிடிக்கிறா. அதானே ஐயா நினைச்சா உன்ன மாதிரி 1000 பொண்ணுங்க அவர் கால விழுந்து கிடப்பாங்க. இத பாரு, உன்னை தேடி வந்திருக்கிற அதிர்ஷ்டத்தை எட்டி உதைச்சிராத. 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போறீங்களா? எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ப்ளீஸ். நாம நல்லதனமா சொன்னா இவ கேட்க மாட்டா. ஐயாவாச்சு இவளாச்சு. நீ வாடி போலாம். வாங்கய்யா, வாங்கய்யா. என்ன மருமகளே, நல்லா சாப்பிட்டியா, தூங்குனியா? ஏதாவது குறை இருந்தா சொல்லுமா, உடனே நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு இங்க ஒரே ஒரு குறைதான் இருக்கு. தீர்த்து வைக்கிறீங்களா? என்ன முதல்ல இந்த ஜெயில இருந்து வெளியே அனுப்புறீங்களா? அது ரொம்ப சிம்பிள். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிரு, அடுத்த நிமிஷம் உன்னை வெளியே விட்டுறேன். ஐயோ, நான் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? என்னால முடியாது முடியாது முடியாது. உன்னோட சம்மதத்தோட தான் பிரேமுக்கு உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ இவ்வளவு பிடிவாதமா இருந்தா நான் வேறொரு ரூட்ல தான் போக வேண்டியதா இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புத்திசாலித்தனமா நடந்துக்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வாயா. என்ன வசந்தா, என்னதான் சொல்றாவ? கொஞ்சமாவது இறங்கி வந்தாலே இல்லையா? எங்கய்யா, நாளாக நாளாக அவ பிடிவாதம் தான் ஜாஸ்தி ஆகுதே தவிர குறைய மாட்டேங்குதே. அப்படியா? ஏங்க, அந்த பொண்ணு தான் சம்மதிக்க மாட்டேங்குதுல. எதுக்கு வெட்டியா உட்கார வச்சு சோத்த போட்டுக்கிட்டீங்க? பேசாம விரட்டி விட வேண்டியதானே? உன்னை கூட தான் வெட்டியா உட்கார வச்சு பிரியாணி எல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்கேன். விரட்டுறதா இருந்தா உன்னை தாண்டா முதல்ல விரட்டணும். ஐயா கோச்சிக்காம இருந்தா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லு சொல்லு. நீங்க இப்படி மருமகளே மருமகளேன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தா காரியம் நடக்காதீயா. நீங்க கொஞ்சம் கடுமையா நடந்துக்கணும், மிரட்டணும். மயிலே மயிலேன்னா இறக்கு போடாது. வலுக்கட்டாயமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. நீ சொல்றதும் சரிதான். இன்னும் 2-3 நாள் பாப்போம். நம்ம வழிக்கு வரலன்னா என் சுயரூபத்தை காட்டிட வேண்டியதான். சரி சரி, ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வரேன். ஐயா வணக்கம் ஐயா. ஏய், இந்த கூள கும்பிடு போறதெல்லாம் வேண்டாம். எங்கிட்ட வாங்கின பணம் எங்கடா? ஐயா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் கிடைக்கல ஐயா. கிடைச்சோடனே நானே கொண்டு வந்து கொடுத்துருங்க ஐயா. ஏண்டா உனக்கு எப்படா பணம் கிடைக்கிறது? நீ எப்படா எனக்கு கொண்டாந்து கொடுக்கறது? தபார், இன்னும் 2 நாள் எனக்கு பணத்தை கொண்டாந்து கொடுக்கணும். இல்ல டேய், அவர் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அவர் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள பணத்தை கொடுக்கற வழியா பாரு. ஆமா, இந்த நல்லவனை பொல்லாதவன் ஆக்கிறாத. பணத்தை கொண்டாந்து கொடுக்கற வழி பாரு. ஆயா. ஏய், என்ன இன்னும் நிக்கிறா? போ. மூஞ்சி மாரகட்டையும் பாரு. கொடுப்பா. பரவாயில்லம்மா, நானே கொண்டு வரேன். தாயே, இந்த விளக்கோட வெளிச்சம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒளி வீசணும். மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும்.
யார் பேருக்கு மார்ச்சனை? ஸ்ரீநிதி மகாநட்சத்திரம். श्रीनिधि नाम्न्याः महानक्षत्रे सिंहराशि. सिंहराशौ जातायाः आवयोः सह कुटुम्बयोः तोटुङ्गु समस्त वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अमृतत्वं धर्मार्थः दीर्घायुष्यमस्तु सर्वाभीष्टबलप्रसादसिद्धिरस्तु त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमवन्दनात् मृत्योर्मुक्षीयमामृतात् காயத்ரி, இப்படிமா இருக்க? இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி? இருக்கேன். எல்லாரோட வேதனையும் பார்த்துக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாத கையால் ஆகாதவளா இருக்கேன். ஏன்பா ஸ்ரீநாத், ஸ்ரீநிதியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல பாட்டி. யார நம்புறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இனிமே மனுஷங்களால என் பொண்ணை கொண்டு வந்து சேர்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. கடைசியா கடவுளை தேடி கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயில்ல துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு போடு. ஸ்ரீநிதியை பத்தி நல்ல தகவல் கிடைக்கும். பாட்டி சொல்லுப்பா. அங்கனே நம்மளை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்களே, அவங்க தான் பல்லவி. எனக்கு தான் தெரியுமே, உங்க குடும்பத்தை கெடுத்தவள. பல்லவி உங்களுக்கு தெரியுமாமா? தெரியாது, ஆனா உங்க நிம்மதியை இந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்காளே, அத வச்சுதான் சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். நீ துர்க்கைக்கு விளக்கு போடு. ஸ்ரீநிதி நிச்சயமா கிடைச்சிடுவா, ஒன்னும் கவலைப்படாத. சரிம்மா. ஆமா, நான் வரேன் தம்பி. சரி பாட்டி. அம்மா 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 அம்மா, இன்னும் எங்க நின்று இருக்க? வா போலாம். அம்மா, 1000 rupees பணம் வேணுமா? என்னது 1000 rupees-ஆ? 1000 rupees தாமா. உன் மனசுல என்னதான் நினைப்பு இருக்கு? இங்க என்ன பணம் காக்கிற மரம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சும்மா உன் இஷ்டத்துக்கு 1000 வேணும் 2000 வேணும்னு கேட்டுட்டு இருக்க? 1000 ரூபாய் தானே கேட்டேன், அது கூட இல்லையா? இருக்கு, ஆனா நான் அதை தூக்கி ஏன் உன்கிட்ட கொடுக்கணும்? டேய், இத்தனை வருஷம் ஆச்சேடா, இன்னமும் உனக்கு பொறுப்பு வரல. இன்னமும் என் கையை எதிர்பார்த்துட்டு இருக்க? ஏதாவது ஒரு பொழப்ப பார்த்து சம்பாதிக்கிற வழியை பாரு. உனக்கு வெக்கமா இல்ல? வெட்டியா ஊர் சுத்துறதெல்லாம் விட்டுட்டு அப்பாவோட ஆபீஸ்க்கு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ற வழியை பாரு.
அது நடக்காது. அப்பாவோட ஆபீஸ்க்கு போய் என்னால மூட்டை தூக்கிட்டு இருக்க முடியாது. எப்படி பேசுறான் பாத்தியாடி? ஹாய் சந்த். ரொம்ப சாரி பல்லவி. சிச்சி, இதுக்கெல்லாம் ஏன் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நிவேதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வாங்க உள்ள போய் பேசலாம். வேண்டாம், எதுக்கு இங்கேயே உட்காந்து ரிலாக்ஸ்டா பேசலாமே. வாங்க உட்காருங்க. என்ன அனு? என் வளப்புல என்ன தப்புனே தெரியல பல்லவி. அவன் ஏன் இப்படி இருக்கான்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரப்படுறான். நீங்களே இப்ப பாத்தீங்கல்ல. என்ன அனு இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? என் பையன் கார்த்திகை விட உங்க பையன் சந்தோஷ் 100 times பெட்டர். சரி, கார்த்தி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கார்த்திக் ஒரு தடவை ஃபோன் பண்ணா, அவனை யாரோ கடத்தி வச்சிருக்காங்களா? என்னங்க சொல்றீங்க? கார்த்தியை யாரு எதுக்காக கடத்தணும்? தெரியல அனு. ஆனா கார்த்திக் போன்ல பேசிட்டு இருந்தப்போ யாரோ போனை புடிங்கி லைனை கட் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஏன் ஆண்டி, கார்த்திகோட சேர்த்து ஸ்ரீநிதியும் கடத்திருப்பாங்களோ? அவளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. கார்த்திக் தான் தனியா இருக்கிறதா தான் சொன்னான். கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி. நல்ல வேலை அவன் மட்டும்தான் இருக்கான், அவ இல்ல. அதுவே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவனை பத்தி வேற எந்த தகவலுமே கிடைக்கல. ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. கார்த்தி சந்தோஷ் மாதிரி இல்ல. அவன் ரொம்ப பொறுப்பான பையன். எந்த விதமான ஆபத்தா இருந்தாலும் அதுல இருந்து அவன் எப்படியோ தப்பிச்சு வந்துருவான். அந்த சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கு. ஆனா சந்தோஷ் தான், அவன் அப்படி இல்ல. அவனுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்ல. அவங்க அப்பாவை பார்த்தும் அவனுக்கு பொறுப்பு வர மாட்டேங்குதே. அவரை பாருங்க, இன்னமும் ஆபீஸ், ஃபேக்டரி, அங்க இங்க என்ன ஓடி ஓடி உழைக்கிறாரு. யாருக்காக? எல்லாம் எங்களுக்காக தானே. சந்தோஷ், நிவேதா, மஞ்சு, எங்க எல்லாருக்காகவும் தானே அவர் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறாரு. அவருக்கு எங்க எல்லாரையும் விட்டா வேற யார் இருக்காங்க? அந்த அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு 2 தாரம். அனு ஹஸ்பண்டோட அவளை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தேன். அவர் இவ்வளவு எங்களுக்காக கஷ்டப்படும் போது சந்தோஷ் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இல்ல. அவருக்கு உதவியா இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல. அனு, உங்க ஹஸ்பண்ட் ஓடி ஓடி உழைக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்ல, இன்னொருத்திக்காகவும் தான். என்ன பல்லவி? ஒன்றும் இல்லை. ஐம் வெரி சாரி பல்லவி. நீங்க வந்ததும் வராததுமா நான் என் சொக கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானும் ஒரு மாதிரி அப்செட் மூட்ல தான் வந்திருக்கேன். ஏன், என்னாச்சு? துர்கை அம்மனுக்கு நெய் விளக்கு போடலான்னு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க காயத்ரியும் அவங்க பையனையும் பார்த்தேன். என்ன பல்லவி, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இல்லானு, அவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு தடவை நான் என் பர்ஸை தொலைச்சப்போ அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணேன். அவங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால அவங்க வீட்டுக்கும் போனேன். அப்போ அவங்க தான் பேச்சு வாக்கில் துர்கை அம்மனுக்கு நெய் விளக்கு வாரம் ஏற்றுனீன்னா உனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. நானும் வாரம் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்ற ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஒரு நாள் கோயிலில் கூட அவங்கள நான் மீட் பண்ணேன். அன்னைக்கு அவங்க ரொம்ப நல்ல விதமாக பேசினாங்க. இன்னைக்கு என்னடான்னா என்னை பார்த்துட்டு பேசாமே போயிட்டாங்க. அந்த காயத்ரியும் ஸ்ரீநாத்தும் என்னை பார்த்து கையை காமிச்சு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஏதோ என்னை பற்றி இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி அந்த அம்மாக்கு என் மேலே கோவம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா என்கிட்ட பேசாம போனதுல நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஆண்டி,
நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. காயத்ரி ஆண்டியும் ஸ்ரீநாத்தும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட குறை சொல்றவங்க கிடையாது. மேபி அவங்க உங்களை பார்த்து ஏதாவது கேஷுவலா சொல்லிருக்கலாமே தவிர பட் தப்பா சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படின்னா அவங்க ஏன் என்கிட்ட பேசாம போகணும்? காயத்ரி உங்களை பத்தி ஏதாவது சொல்லிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க வேதனை ரொம்ப பெருசு. பொண்ணு காணுங்கிற கவலையில அவங்க ஏதாவது சும்மா கேஷுவலா சொல்லிருக்கலாம். நீங்க அதை தயவு செஞ்சு சீரியஸா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா யாருன்னு சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட போய் பேசுறேன். உங்களை பத்தி எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் பல்லவி. என்ன பல்லவி, என் மேல நம்பிக்கை இல்லையா? சேச்சே, என்ன அனுது? உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? சரி, அப்போ அவங்க வீட்டுக்கு எப்ப போலான்னு சொல்லுங்க. எப்ப போலாம்? இப்பவே கூட நான் ரெடி. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் போய்க்கலாம். சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி? ம், வாங்க வா.